மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். வணக்கம் நண்பர்களே, ஆரம்பிச்சிடலாமா? பிரிக்கும் சனாதனம் ஒழித்தேப்பட வேண்டும் சொன்னாரா? கரெக்டா சொன்னாப்புல தம்பி, ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னாரு. சனாதனத்தை ஒழிக்க போற வழியில அண்ணன் உதயநிதி எந்த மேடையில முழக்கிட்டு வந்தாருன்னு கொஞ்சம் தம்பிக்கு சுட்டி காட்டுவோமா? அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். எந்த ஒரு மதத்தை சார்ந்தவன்னு சொல்றவன் எப்படியா சனாதனத்தை எதிர்க்க முடியும்? காது குத்திட்டாங்க. திரும்ப 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 குத்தாதீங்க. திமுக போட்ட ஓட்டையில காது கிஞ்சி போடுறது தான் இப்போ வரைக்கும் மிச்சமா இருக்கு. திரும்பவும் ஓட்டை போடுறதுக்கு போராளி ஜென்சி ஆகுது. முதல்ல ஜென்சிக்கு சொல்ல ஏஜ் என்ன தெரியுமா? இப்போ இன்னொருத்தர் வீடியோ போடுறேன், அதை பாருங்களேன். வந்திருக்கிற இடம் தம்பி விஜய் சார் மாதிரி சூப்பராக பேசாப்புல, வேற லெவல். ஆனால் நீங்கள் அதில் ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? தை அடிக்க மறந்துட்டாப்புல. இங்கே பார்த்தீங்களா, இவர் வந்து ஜென்சியா. அதுக்கு காரணம் கூட நான் அப்புறம் அண்ணா அறிவாலய வாசலில் விசாரிச்சு பார்த்தேன். ஏற்கனவே அது ஜென்சி மீட்டப் கிடையாது, முதியோர் மீட்டப்பு. நிறைய பேர் டை வாங்கினதால, டை பற்றாக்குறை ஏற்பட்டதால தம்பிக்கு டை கிடைக்கல. அதையும் தாண்டி தான் ஒரு ஜென்சி கிட் தான் நிரூபிக்கிறதுக்காக வந்து பேசியிருக்காரு. அதுக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லலாம். அடுத்த வீடியோ. திமுக தோக்கலங்க. இவங்க நம்ம நடிப்பு சக்கரவர்த்தி ஜூலி தானே? நீங்க என்னம்மா பண்ற? இந்த 75 வருஷ பாரம்பரியம் நாங்க எவ்வளவோ அடிகளை. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ற? ஜென்சி கிட்ஸோட ஏஜ் என்ன தெரியுமா? 14 to 29 தான். முன்னாடி பிரஸ் மீட்ல நீயே சொன்ன உன்னோட வயசு 32ன்னு. நீ என்ன பண்றீங்க? சாரி, நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஃபர்னிச்சர் எடுத்து ஓரமா வைப்போம். இது நம்ம ஃபர்னிச்சரு, இது எப்போ வேணாலும் எடுத்து உடைக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஜென்சி மீட்டப்புக்கு வருவோம். இந்த ஜென்சி மீட்டப்ல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஜென்சி கிட்டே இல்லை. முதல்ல இவங்களுக்கு ஜென்சி கிட்டோட அவங்களோட சைக்காலஜியும் தெரியல, ஒன்றும் தெரியல. எங்கேயோ மீட்டப் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கலன்ட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. ஒரு ஜென்சி நினைச்சானா, அவன் மீட்டப் வைக்கணும்னு நினைச்சானா, அவன் கையில் இருக்கிற ஃபோன் போதுங்கயா. அவன் ஸ்பேஸில் பேசுவான், ஜூம் காலில் பேசுவான். இந்த இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டே தெரியாத திமுக திடீர் போராளியா முளைச்சிருக்கிற ஜென்சிக்கு ஏற்பட்ட இழுக்குடா இருக்கு. நீங்க எல்லாம் ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியே வராதிங்க தயவு செஞ்சு. இதுல வேற கொத்தடிமையா இருக்கிறதுல பெருமை வேறையா. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பேர்ல இருப்பாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தரா இனிமே அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரெடியா இருங்க. திமுக கொத்தடிமைகள் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதனால இனிமேல் நம்ம சொல்லலாம் திமுகவின் கொத்து அடிமைகள், கொத்தூஸ். அப்புறம் இந்த ஈவெண்ட்லேயே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் மொத்த ஈவெண்ட்டுமே முதியோர் மீட்டு தான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஈவெண்ட்டில் இருந்தவர் யாருன்னா டிஆர்பி ராஜா அண்ணன் தான். அந்த இடத்துலயே ஒரு முதியவர் மாதிரி. அடுத்து இருக்கிறது நம்ம நடிப்பு சக்கரவர்த்தி ஜூலி தான். ஸோ டிஆர்பி ராஜா அண்ணன் யார் தெரியும்ல? வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு வெள்ளை பேப்பர் எடுத்துக்க அமைச்ச இன்டலெக்சுவல். அதாவது அடுத்தவனோட அறிவு அவ்வளோதான்னு போர்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து வெள்ளை அறிக்கையை வெள்ளை பேப்பரில் காட்டினா இன்டலெக்சுவல் அண்ணன். அந்த அண்ணன் தலைமையில் திமுககாரன் சாதாரணமாக வந்தவன் இல்லை. ஆமாம் தெரியும் எங்களுக்கும், திமுககாரன் சாதாரணமாக வந்தவன் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். கிரவுண்ட் லெவலில் தினம் திமுககாரனோட ரவுடிசத்தில் அனுபவப்பட்டு தான் வாழ்ந்துருக்கோம். இதில் வேற பெருமை, திமுககாரன் சாதாரணமாக வந்தவன் இல்லை. அடுத்து அந்த ஜென்சி கிட்ஸில் நிறைய பேர் வந்து பேசினப்போ, ஜென்சி கிட்ஸுன்ற போர்வையில் இருக்கிற முதியவர்கள் அவங்க பேசினப்போ நிறைய பேரை வந்து டிவிக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. மக்களை வந்து நாங்கள்லாம் தப்பாக போட்டுட்டோன்னு அவங்க வேற அதுக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இந்த திமுகவோட ஸ்டிக்கர் ஒட்டுற பழக்கம் இருக்குது தெரியுங்களா? அது என்றைக்கும் போகாது. அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்த பார்க்குறாங்க. அந்த 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 விஷயத்த முளையிலேயே கிள்ளி எறிகிற மாதிரி நம்ம கிள்ளி எரிஞ்சே ஆகும். முதல்ல அவங்க யாரும் ஜென்சி கிட்டு கிடையாது. அந்த மன்னர் பரம்பரையில் வர வாரிசுகள் அதெல்லாம். அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் பையன் மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர் பையன் பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் பையன் வட்ட செயலாளர். இப்படி தான் அந்த திமுகவோட மொத்த பாரம்பரியமும் இருக்கும். அந்த கூட்டம் தான் எவ்வளோ வாக்கு விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான் அவங்க. அந்த கூட்டத்தை எதிர்க்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஈஸியாக
அவங்களோட பால் எடுத்து அவங்களே bowling போட்டு அவங்களே விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த மீட்டப்பில் சொன்ன அந்த தம்பியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கே எடுத்து போவோம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பெருசாக வந்து அரசியல் வயப்படலை, அவங்களை அரசியல் வயப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மீட்டப்பு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் சனாதன போராளி உதயநிதி ஸ்டாலினே சொன்னார், தம்பிக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 7ஆம் அறிவு படம் எடுக்கிற வரைக்கும் அவ்வளோ பெரிய அரசியல் பாரம்பரியத்திலேருந்து பிறந்து வளர்ந்த சமூக நீதியின் காவலர் திரு கருணாநிதி அவர்களோட பேரன் 7ஆம் அறிவு படம் எடுக்கிற வரைக்கும் ரிசர்வேஷன் சிஸ்டம்னா என்னன்னு தெரியாது. அது அவரே ஒரு பிரச்சனை ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. சூர்யா சார் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், அப்போவே எனக்கு புரியல, என்னோட அறியாமையில் விட்டது தப்பு இல்லை. என்ன சொல்கிறது, அவருக்கு அந்த நாள் வரைக்குமே அவருக்கே அது போய் சேரலை. ஜென்சி போலி ஜென்சி. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ரொம்ப எளிய மகன்கள் அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு சாப்பாடுக்காக ஓடக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு சீக்கிரம் எல்லாம் போய் ரீச் ஆகிருக்கும்? ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்த உங்கள் அண்ணன் உதயநிதிக்கே வந்து போய் சேரல, ஏழை தாயின் எளிய மகன்களுக்கு எப்படியா போய் சேரும்? அது ஃபஸ்ட்டு சேர விடாமல் பார்த்துக்கிறத உங்களோட திமுகவோட இத்தனை ஆண்டுகால திமுக அதிமுக 2 பேரோட ஃபுல் இதுவே. ஏன்னா பெரியாரை தெரிஞ்ச அளவுக்கு இங்கே யாருக்கும் அயோத்திதாசரை தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே பாதுகாப்பாக மறைச்சி வச்சுருக்கோம் நம்ம அயோத்திதாசரை. இவங்களெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக மறைச்சி வச்சுருக்கோம். அவங்களாம் தெரியவே கூடாது வெளியேன்ட்டு. உண்மையிலேயே ஜென்சி கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல தான், அதுக்குன்னு தெரியாமையே இருந்துட மாட்டாங்க, கற்றுப்பாங்க. உங்களை மாதிரி போலி ஜென்சி கிட்ஸ் உள்ளே வந்து எந்த இதுவும் இங்கே நடக்காது. ஸோ மக்களே, அந்த முதியோர் மீட்டப் அந்த ஜென்சி மீட்டப்பை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.